இந்தியாவின் அந்த குடிவரவு அதாவது விசா அப்ளிகேஷன் சென்டர் அதனை தூக்கி எறிந்தாரே தவிர அமெரிக்காவின் புலனாய்வு நடவடிக்கைகளையோ அல்லது அமெரிக்காவின் இந்தியாவின் இந்த வரவு வந்து அது அமெரிக்காவுக்கு மிக மிக ஒரு பாதகமானது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கை வந்து பிரிக்ஸ் அமைப்பில் வந்து தன்னை சேர்க்க சொல்லி நிற்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சவீந்திர டி சில்வாவை கூட அவர் நீக்குவதற்கு தயாரில்லை, அவர் நீக்கவில்லை என்பது தெளிவானது ஒன்று. கமால் குணரட்னாவை நீக்கினாரே தவிர சவீந்திர டி சில்வாவை நீக்கவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களை உதாசீனப்படுத்த முடியாது என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறார். ஏன் அவர் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல் துறையோ அல்லது அமெரிக்காவின் நடவடிக்கைகளையோ எந்த விதத்திலும் கை வைக்கவில்லை என்பது தெளிவானது. அமெரிக்கா ஓடியந்து அந்த தகவல்களை அள்ளி சென்றதும் ஆரை முடக்குவதற்கு, அது ஸ்ரீலங்காவை முடக்குவதற்கு இல்லை, ஒரு இன்னொரு பெரிய நாட்டை முடக்குவதற்கு அல்லது பிளாக்மெயில் பண்ணுவதற்கு, அடுத்ததாக இந்தியாவை லாக் பண்ணுவதற்கு அது அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் அமெரிக்காவுடைய மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டை கோத்தபாயாவை கூட்டியந்து கிழிச்செறிஞ்சது இந்தியா. அது எல்லோருக்கும் தெரிஞ்சபடியும் இதுகளை கையகப்படுத்தாட்டி இந்தியா வந்து தப்பி பிழைப்பது, பொருளாதார வளர்ச்சியில் தப்பி பிழைப்பது மிக மிக கடினமான ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இலங்கையில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்கள், மறைமுகமாக ராஜதந்திர நகர்வுகள், அதற்கும் மேலதிகமாக இராணுவ விவகாரங்கள் பேசப்படுகின்றன. கடந்த காலங்களில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் அமெரிக்கா சில புலனாய்வுத்துறை சார்ந்த முன்னெடுப்புகளை இலங்கைக்குள் முன்னகர்த்தி இருந்தது. அதனுடைய வெளிப்பாடாக பின்னிட்ட நாட்களில் சில விடயங்களில் அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாகவும் தன்னுடைய ஈடுபாட்டை காட்டியிருந்தது. குறிப்பாக ரத்மலானை விமான நிலையத்தில் கூட அமெரிக்காவினுடைய அதிவிசேட விமானங்கள் தரையிறங்கி இருந்தன. அந்த நிலைமைகள் இப்போது புதிய ஜனாதிபதியின் காலத்திலும் தொடர்கின்றதா? அந்த நிலைமைகள் தடைப்பட்டிருக்கின்றனவா? அமெரிக்காவினுடைய தற்போதைய இலங்கை தொடர்பிலான புலனாய்வு மற்றும் இராணுவ விவகாரங்கள் எப்படி இருக்கின்றன? அமெரிக்கா தூதுவர் ஆக இருக்கலாம் அல்லது ரஷ்ய தூதுவராக இருக்கலாம். பலரும் அனுர்குமார் திசாநாயக்காவை சென்று சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் முதலாக வந்த வெளிவிவகார அமைச்சர் என்றால் அது இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அறகலிய போராட்டத்தின் போதும் கூட 2 தடவைகள் அவரை சந்தித்திருந்தது. இவர் அதாவது ஒரு மார்க்சிசம் என்று சொல்லி அவர்கள் கதைத்தாலும் அல்லது பத்திரிகைகள் எழுதினாலும் அந்த கோட்பாடுகளை முற்றுமுழுதாக கடைபிடிப்பவராக இல்லை என்பதும் அமெரிக்காவுக்கு தெரியும். இரண்டாவதாக IMF அனைத்துலக நாணய நிதியத்தின் பிடி ஒன்று இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தில் இருக்கின்ற இலங்கை மீதான பிடியும் அமெரிக்காவிடம் இருக்கின்றது. அப்ப அது மட்டுமல்லாது இலங்கைக்கு வழங்கப்பட்ட 3 கடற்படை கப்பல்களாக இருக்கலாம், அல்லது கண்காணிப்பு விமானங்களாக இருக்கலாம், அல்லது படைத்துறை கூட்டு பயிற்சிகளாக இருக்கலாம், அல்லது 2007ஆம் ஆண்டு எழுதப்பட்ட உடன்பாடாக இருக்கலாம். எல்லாம் அப்படியேதான் இருக்கின்றன. இவற்றையும் அவர்கள் ரத்து செய்யவில்லை, ரத்து செய்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அப்ப இப்போ எல்லாம் அப்படி ஒரு அமைதியான நிலையில் இருக்கின்றது. அடுத்தது யார் அந்த அரசை கைப்பற்றுவது, யார் அந்த ஒரு இலங்கை இந்த புதிய அரசை யார் வழங்கி கொண்டு வருவது என்பதில் தான் இப்போது முனைப்பாக நிற்கிறார்கள். இப்ப ஜப்பானின் ஊடாக ஜப்பான் நிறுத்தப்பட்ட அந்த ப்ரொஜெக்டுகளை திருப்பி ஸ்டார்ட் பண்ணினதும் வந்து ஜப்பான், உங்களுக்கு தெரியும், ஜப்பான் அமெரிக்கா எல்லாரும் ஒன்றுதான்.
அப்ப அமெரிக்கா சிலதுகளை தன்னால் செய்ய தான் நேரடியாக ஈடுபடாததை வேறு நாடுகளை கொண்டுதான் அமெரிக்கா அதனை செய்வதுண்டு. அதற்கு காரணம் இந்தியா. அப்ப சிலதுகளை அமெரிக்கா அவ்வாறுதான் செய்யும். அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார் என்னும்போது அமெரிக்காவுடைய புலனாய்வு கட்டமைப்பு அல்லது கட்டியமைக்கப்பட்ட அமெரிக்காவின் அந்த நடவடிக்கை என்பது இப்போதும் அப்படியே தான் இருக்கின்றது. அது ஒரு என்னென்று சொல்ல ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி எந்த விதமான ஒரு வெளியில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் தெரியாத மாதிரி இருக்கின்றதே தவிர ஜூலி சங்கை பொறுத்தவரையில் அவ கொடுக்கப்பட்ட பணி இப்போது கச்சிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அமெரிக்கா புதிய உடன்பாடுகளை ஏற்படுத்த போகின்றதா அல்லது இப்ப இந்தியாவின் ஆளுமை அங்கு கூட போகிறதா அல்லது சீனாவின் ஆளுமை கூட போகிறதா என்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிற்பாடுதான் அடுத்த காய் நகர்த்தல்களை இவர்கள் மேற்கொள்வார்கள். ஏனென்றால் IMF-ஐ நீங்கள் பார்க்கலாம், பேசிவிட்டு இவற்றை கருத்துக்களையும் அறிந்து விட்டு சென்று விட்டார். அதே போல ஜெய்சங்கரும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். இப்ப எல்லோரும் மறைமுகமாக அந்த என்னன்னு சொல்றது அந்த களநிலைமையை பார்த்து கொண்டு செல்கிறார்களே தவிர அவர்கள் ஒரு அடுத்த இந்த தேர்தல் முடிவதற்கும் அந்த புதிய அரசு வருவதற்குமான ஒரு காத்திருப்பு போலதான் தெரிகின்றது. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட புலனாய்வு ரீதியான விடயங்களை கையாண்டிருந்தது. கட்நாயக்க விமான நிலையமாக இருக்கலாம், இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் புலனாய்வு துறை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம், பலவற்றில் புலனாய்வு துறை சார்ந்து சில தலையீடுகளை செய்திருந்தது. அந்த தலையீடுகள் இப்போதும் சுமூகமாக இருக்கின்றனவா அல்லது புதிய ஜனாதிபதி முப்படைகளின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் அதனுடைய நிலைமைகள் மாறுபட்டிருக்கின்றனவா அல்லது மாற்றமில்லை? அவர் புதிய ஜனாதிபதியை பொறுத்தவரையில் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசினாலும் அவருக்கு ஓரளவு கள நிலைமைகள் தெரிகின்றது. அவர் அரசு தலைவராக வர முதலே பல நாடுகளுக்கு சென்றதன் பின்னணியும் அதுதான். ஓரளவு அதாவது வெளி கள நிலைமைகள் அவருக்கு தெரிகின்றது. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பது தெளிவாக தெரிகின்றது. அப்ப வந்தவுடன் நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவின் அந்த குடிவரவு அதாவது விசா அப்ளிகேஷன் சென்டர் அதனை தூக்கி எறிந்தாரே தவிர அமெரிக்காவின் புலனாய்வு நடவடிக்கைகளையோ அல்லது அமெரிக்காவின் இந்த விதமான ஒரு நடவடிக்கை இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா சவீந்திர டி சில்வாவை கூட அவர் நீக்குவதற்கு தயாரில்லை, அவர் நீக்கவில்லை என்பது தெளிவானது ஒன்று. கமால் குணரட்னாவை நீக்கினாரே தவிர சவீந்திர டி சில்வாவை நீக்கவில்லை. அதே போல இப்ப இந்தியாவுக்கும் ஒரு சலுகையை கொடுக்கின்றார், அதே நேரம் ஒரு கட்டுப்பாட்டையும் விதிக்கின்றார். ஆனால் மேற்குலகத்தில் பொறுத்தவரையில் இப்ப சீனாவையோ அமெரிக்காவையோ அவர் ஃப்ரீயாகத்தான் விட்டிருக்கின்றார். அதில் எந்த விதமான காய் நகர்த்தலைகளையும் இதுவரையில் அவர் மேற்கொள்ளவில்லை. என்னென்று சொன்னால் அதற்கு அந்த பொருளாதாரமும் இடமளிக்காது. இப்ப நாங்கள் கூறியது போல அல்லது இப்ப பலர் எதிர்பார்ப்பது போல திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தி திடீரென்று எல்லாவற்றையும் மாற்றுவார் என்றது அது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரையிலும் தான் இந்த அதிரடியான மாற்றங்கள். அதற்கு பிறகுதான் அவருக்கு இந்த நாட்டின நிலைமையும் விளங்கும், வெளியில இருக்கின்ற பிரச்சனைகளும் அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அதன் பிறகுதான் அவர் செய்வார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களை உதாசீனப்படுத்த முடியாது என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முழு புலனாய்வு தகவல்களையும் எடுத்து சென்றது அமெரிக்கா. அப்ப அமெரிக்காவிடம் கட்டாயம் அது முழுக்க இருக்கும் என்றும் அவருக்கு தெரியும். அந்த விசாரணையை முன் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் உதவியும் தேவை. ஆனால் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் ஈடுபட்டார்கள் என்றதும் எல்லோருக்கும் வெளிச்சமானது உண்டு. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் அவர் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல் துறையையோ அல்லது அமெரிக்காவின் நடவடிக்கைகளையோ அவர் எந்த விதத்திலும் கை வைக்கவில்லை என்பது தெளிவானது ஒன்று.
அதற்கு காரணம் என்னென்றால் அறகலிய போராட்டத்தை தொடர்ந்துதான் ஜேவிபியின் அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தியின் வளர்ச்சி அபரிதமாக இருந்தது. அதற்கு முதல் அவ்வாறு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3% வாக்கு அல்லது 4 லட்சத்துக்கு குறைவான வாக்குகளை பெற்ற கட்சியாகத்தான் இருந்தது. அந்த அறகலிய போராட்டத்தின் பிற்பாடுதான் இது வளர்ந்தது. 2 அமெரிக்காவை பொறுத்தவரையில் அப்பவே நாங்கள் கதைத்திருந்தோம், நீங்கள் பார்க்கலாம். 2 தெரிவு, பிளான் A, பிளான் B. அவர்கள் ரணிலைக்கும் தெரிவு செய்தார்கள், பக்கபலமாக ஜேவிபியையும் வளர்த்தெடுத்தார்கள். ஏனென்றால் அது தவறினால் இது என்ற ஒரு நிலையாகத்தான் இது இருந்தது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இந்தியா கடுமையாக எதிர்த்தது அனுரகுமார திசாநாயக்கா வருவது. ரணிலையும் சஜித்தையும் கூட ஒன்றிணைப்பதற்கு இந்தியா முயற்சி செய்தது. அது பரகசியமானது ஒன்று. நீங்கள் கூறுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அமெரிக்காவின் புலனாய்வு நடவடிக்கையில் தலையிடுவதில் அனுர தயங்குகின்றாரா அல்லது தடுமாறுகின்றாரா அல்லது அந்த பகுதியை பார்ப்பதில் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றாரா? அவர்கள் தான் வளர்த்து விட்டது. ஒரு 2வது பெரிய சக்தியாக ஜேவிபியை வளர்த்ததற்கு அந்த அறகலிய போராட்டம் மிக முக்கியமானது ஒன்று. அந்த அறகலிய போராட்டம் இடம்பெற்ற போது கோத்தபாய ராஜபக்ஷவை வெளியேற வேண்டாம், நாங்கள் நிதி உதவியை தருகிறோம், இந்த நிலைமையை சமாளியுங்கள் என்று நின்றது இந்தியா. ஆனால் வெளியேற்றியே ஆக வேண்டும் என்று அந்த போராட்டத்தை முதன்மைப்படுத்தியது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவின் அந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுத்ததுதான் ஜேவிபி. எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் தான் கூடுதலாக அதில் நின்றார்கள். அதில் கூடுதலாக அவர்களுக்கு உதவியாக நின்றது பல்கலைக்கழகங்கள், மாணவர் ஒன்றியங்கள் மிகவும் உதவியாக இருந்தது. இப்ப உங்களுக்கு தெரியும் யார் அவரை பதவிக்கு கொண்டு வருவதற்கு பின்தளமாக இருந்தார்கள் என்பதும் தெரியும். ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவர் சீனா சார்பாக இருக்கலாம், சீனாவுக்கு ஆதரவாக இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் இந்து சமுத்திர பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் 3 தரப்பு. இப்ப 2 தரப்பாக இல்லை. இப்ப ரஷ்யாவும் சீனா அமெரிக்காவும் என்ற ஒரு நிலை என்று இல்லை. இங்கு இந்தியாவும் ஒரு பிரச்சனைக்குரிய இடமாகத்தான் அமெரிக்கா பார்க்கின்றது இந்தியாவை. அப்ப இந்த நிலைமைதான் அப்போது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது போலதான் நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த இழுபறியின் உச்சமாகத்தான் இப்போது அனுரகுமார திசாநாயக்கா பொறுத்தவரை இந்த பக்கமா அந்த பக்கமான்னு பார்த்தால் கூடுதலான அமெரிக்காவின் பக்கம் நிற்பதாகத்தான் பார்க்க தோன்றுகின்றது. அப்படியே உங்களுடைய பதில்கள் மூலம் இப்படி எடுக்கலாம், அமெரிக்காவின் புலனாய்வு நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதில் அனுர அவதானமாக இருக்கின்றார். உண்மைதான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது இலங்கையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கிய பங்கு வகித்தது. குறிப்பாக கோட்டபாய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட போதும் அவருடைய வெற்றியை தீர்மானித்ததும் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். தற்போது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பேன் என்கின்ற கோஷத்தோடு அனுரகுமார களமிறங்கிய போதும் அவருடைய வெற்றியையும் தீர்மானித்ததில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பங்கு இருக்கின்றது. அதாவது அந்த குற்றவாளிகளை கைது செய்வேன் என்பதை மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் என்கிற கருத்துப்பட பல தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க பல விடயங்கள் இருக்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலையும் ஊழல்வாதிகள், அதாவது இலங்கையில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளையுமே அவர் முக்கியப்படுத்தியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அவர் கையில் எடுத்ததன் பின்னணி நீங்களும் மேலோட்டமாக சில விடயங்களை இப்போது குறிப்பிட்டதன் அடிப்படையில் இந்தியாவை ஜெய்சங்கர் அனுரவை ஏதோ ஒரு வகையில் சந்திப்பின் போது மிரட்டும் தொனியில் கருத்துக்கள் பரிமாறியதாக குறிப்பிட்டீர்கள். அனுரகுமார திசாநாயக்க அதற்கு முன்னரே இந்தியாவை மிரட்ட ஆரம்பித்து விட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் யார் மேற்கொண்டதென்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதை மைத்ரிபால சிறிசேனாவே தெளிவாக கூறியிருந்தார், மஹிந்த ராஜபக்சவும் கூறியிருந்தார், எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அமெரிக்கா ஓடியந்து அந்த தகவல்களை அள்ளி சென்றதும் ஆரை முடக்குவதற்கு, ஸ்ரீலங்காவை முடக்குவதற்கு இல்லை, இன்னொரு பெரிய நாட்டை முடக்குவதற்கு அல்லது பிளாக்மெயில் பண்ணுவதற்கு. உங்களுக்கு தெரியும், மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கிடைக்கிற எந்த ஒரு ஆதாரத்தையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர்கள் தவற விடுவதில்லை. அதாவது விடுதலை புலிகளை அழியுங்கள் என்று ஆயுதத்தை கொடுத்து விட்டு அந்த இராணுவம் செய்த போர்க்குற்றங்களை ரகசியமாக கேமராக்களில் எடுத்து அதனையும் காசு கொடுத்து வாங்கி கொண்டு போனது அவர்கள். அதையும் செய்து இதையும் செய்வார்கள் என்று சொன்னால், ஒருவரை தூண்டிவிட்டு குற்றத்தை செய்ய பண்ணி
அந்த குற்றம் செய்தவரை இந்த ஆதாரங்களை எடுத்து வச்சுக்கொண்டு இந்த அவரை பிளாக்மெயில் பண்ணி தங்களை கட்டத்துக்கு கொண்டது. அது எனவேதான் அவசர அவசரமாக வந்து எல்லா தடயங்களையும் அள்ளி சென்றார். அப்ப இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அனுரகுமார திசாநாயக்கா எடுத்தது வந்து ஒன்று நீங்கள் கூறியது போல தென்னிலங்கையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அதுவும் ஒரு முக்கியமானது ஒன்று. என்னன்னு சொன்னால் அவர் எடுத்தது ஊழல். அது தென்னிலங்கை மக்களின் பிரச்சனை. அந்த தென்னிலை இது தமிழ் மக்களுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. தென்னிலங்கை மக்கள் தங்கள் நாட்டை சுத்தப்படுத்தினார்கள், அவ்வளவுதான். அடுத்ததாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல், இதுவும் தென்னிலங்கையை பாதித்தது. தென்னிலங்கையில் பொருளாதாரத்துக்கு விழுந்த அடி, மற்றது பாதுகாப்புக்கு விழுந்த அடி என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். சரி, வெளிநாட்டு புலனாய்வுத்துறை ஒன்று அதில் ஈடுபட்டிருந்தாலும் அது வந்து இந்த தனது நாட்டின் இறமைக்கு விழுந்த அடி என்று சிங்களவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப முழுக்க முழுக்க சிங்களவர்களின் நலன் சார்ந்துதான் அனுரகுமார திசாநாயக்கா அதை கையில் எடுத்ததும் அவர் முழுக்க முழுக்க சிங்கள மக்களின் வாக்குகளால் வெற்றியும் பெற்றுவிட்டார் என்பது உண்மையானது ஒன்று. இப்ப உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள்? ஒரு 200-300 பேர். ஆனால் முள்ளிவாய்க்கால் எத்தனை 1000 பேர் இறந்தார்கள். அல்லது இந்த இனப்படுகொலை என்று எத்தனை இனப்படுகொலைகள் இடம்பெற்றது? இதையும் ஒன்றையும் அவர் எடுக்கவில்லை. ஏனென்றால் அவற்றை எடுத்தால் சிங்கள தேசத்தில் படுதோல்வியை சந்தித்திருப்பார் என்பது தெளிவானது. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அது அவர்கள் தங்கள் தேசத்துக்காக தங்கள் தேசத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இதில் நாங்கள் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் கொண்டாடுவதற்கு அவர் இனப்பிரச்சனை தொடர்பாக பேசவும் இல்லை, அவர் அதை கையில் எடுக்கவும் இல்லை. அவர் கடைசி நேரத்தில் வடபகுதியையும் கிழக்கே அவர் கையை விட்டு விட்டார். அவர் தன் சிங்கள மக்களுடனே நின்று விட்டார். அனுரகுமார் ரணில் விக்ரமசிங்காவும் சஜித் பிரேமதாசாவும் யாழ்ப்பாணத்தில் வந்து கூடாரம் போட்டு தோத்து போனதே தவிர அவர் அங்கு வரவில்லை. அப்ப இப்ப இந்த இது வந்து அவர் எடுத்தது என்று சொன்னால், ஒன்று தான் கொடுத்த வாக்குறுதி, அடுத்ததாக இந்தியாவை லாக் பண்ணுவதற்கு அது அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டை கோத்தபாயாவை கூட்டியந்து கிழிச்செறிஞ்சது இந்தியா. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். அமெரிக்காவே சொல்லி போட்டு போனது, எனக்கு ஒப்பந்தம் மட்டும் ஒன்று மட்டும் அமெரிக்காவை ஓட வைச்சது யாருன்னு தெரியுது. அப்பதான் ஜெயசங்கருக்கு இப்ப ஒன்று விளங்குது, மெல்ல மெல்ல தங்களுக்கான ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது. அப்ப ஜெயசங்கர் வந்த உடனே என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அதை பார்க்கலாம். என்றால் இந்த கொழும்பு பத்திரிகை பார வீடுதான் அதை குறிப்பிட்டிருக்கிறது. அவர் கூறியிருக்கிறார், அதாவது the full and effective implementation of the 13th amendment of the constitution. அதை தெளிவா சொல்லியிருக்கிறார். அதாவது எஃபெக்டிவாயும் இருக்கணும், ஃபுல்லாயும் நீங்கள் 13வது நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது ஏர்லியாக மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். எல்லா சிங்களவர்கள் வாழ்வது போல் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அப்ப 13 வந்த வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தவர்கள் ஏவிபியினர். அது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தெரியாது, அவர் குழந்தை பிள்ளையா இருந்தார் என்றெல்லாம் அது நீங்க சொல்லலாம். நாங்க நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை. கடந்த 20 வருஷமா அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் இருந்தார். ஆனால் அரசு அவர்களே, இந்த கருத்துக்களை தமிழர்கள் பலர் கூறுகின்றார்கள். ஏன் தமிழர் தரப்பில் இப்போது இப்படியான இனவாதத்தை கதைக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறுகின்ற விடயம் ஒரு யதார்த்த பூர்வமான விடயம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சமூக வலைத்தளங்களில் ஒரு மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது இலங்கையிலே ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி நிறுவப்பட்டிருக்கின்றது. ஏன் கடந்த காலத்தை கதைப்போம்? கடந்த காலத்தில் அவர் அந்த விடயத்தில் ஈடுபட்டார் என்பதற்கு என்ன தடயங்கள் இருக்கின்றன? அல்லது அவர் செய்தார் என்றால் கூட அதனை ஏன் இப்போது கதைப்போம் என்று தமிழ் பரப்பில் பேசப்படுவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அல்லவா? ஊழல் தொடர்பாக தமிழர்கள் பேசுகிறார்கள். ஏன் தமிழ் பகுதியில நடந்த ஊழல் தொடர்பாக அண்மையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் இடம்பெற்ற போது இப்ப பேசுறவர்கள் எல்லாம் எங்க போயிருந்தார்கள்? இப்ப அனுரகுமார மட்டும் ஊழலை பற்றி பேசக்கே நீங்கள் காவடி எடுக்கிறீங்க. ஒரு தமிழர் பேசக்கே உங்களை காண கிடைக்கல. என்னென்றால்
பதவியில இருக்கிறவன் சொல்லேக்க அது உங்களுக்கு தேவையா இருக்கு என்றால் அந்த பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காகவும் இலங்கைக்கு போவோம், கட்டி எழுப்புவோம், இலங்கையை கட்டி எழுப்புவோம், தண்டுவோம் என்று அவன் அங்க ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரையில் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் இந்த மாதிரி போயிட்டுது. சரியோ, வாட்ஸ்அப்ல 10 பேர் இருந்தா அவரும் ஒரு அரசியல் தான், அரசியல்வாதியாத்தான் இருப்பார், அல்லது அவர் படித்த குழுவா இருப்பார், அல்லது அவர் தனக்கு உரியதை வைப்பார். வரலாறு என்பது, ஆனா நீங்கள் எதையும் பேசலாம், பிரச்சனை இல்லை. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் எல்லோருக்கும் இருக்கின்றது. எல்லோரும் எதையும் கலைக்கலாம், பேசலாம், நடத்தலாம். ஆனா வரலாறு தான். நீங்கள் வரலாற்றை மாற்ற முடியாது. சில சமயங்களில் சிங்களவர்கள் செய்த போல நீங்கள் மாற்றலாம், வேண்டாம். மகாவம்சத்தை எப்படி மாற்றினார்களோ அதே மாதிரி நாளைக்கு மாற்றலாம். நீங்கள் கூறினீர்கள் இனவாதத்தை நாங்கள் பேசுகிறோம். ஒரு இன அழிப்புக்கு உள்ளாகிய இனம் நாங்கள். அப்ப இனவாதத்தை இல்லை, இனவாதம் இல்லை என்று சொன்னால் இனப்பிரச்சனை இல்லை. அதானே இனப்பிரச்சனை என்பது என்ன? இனவாதத்தால் வாழ்வதுதான் இனப்பிரச்சனை. அப்படி என்றால் இனிமேல் தமிழர்களுக்கு எந்த தீர்வும் தேவையில்லை என்பதை இந்த இனவாதம் தொடர்பாக கதைப்பவர்கள் எழுதி கொடுத்து விட்டு செல்வார்கள் என்று சொன்னால் சரி. ஆனால் இந்த இனவாதத்தால், சிங்கள இனவாதத்தால் கொல்லப்பட்ட, காணாமல் போன மக்களுக்கு நீங்கள் என்ன பதில கூற போறீர்கள்? இந்த இனவாதத்தை கலைக்க வேண்டாம் என்று சொல்ற நீங்கள் இப்ப அதுக்கு என்ன பதில கூற போறீர்கள்? அவர்கள் அந்த 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 உறவுகளையும் கொன்று புதைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா, அல்லது அவர்கள் உங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கிற நினைக்கிறீர்களா? இப்ப அது உங்களுக்கு இப்ப நீங்கள் இனவாதம் கலைக்க வேண்டாம் என்று சொல்றீர்கள். அப்ப தமிழ் மக்களுக்குரிய இனப்பிரச்சனை 30 ஆண்டு கால ஆயுத போராட்டம், 33 கால ஆயுத போராட்டம், கிட்டத்தட்ட டோட்டலா பார்த்தா 75 வருட கால போராட்டம், அகிம்சையும் ஆயுதமும், அவ்வளவத்தையும் செய்தவர்கள் அத்தனை பேரும் இப்போது உங்களுக்கு முட்டாளாக தெரிகிறார். அவ்வளவுதான். அதுதானே. அதாவது உங்கள் இனத்தை, உங்கள் மூதாதையர், உங்கள் உறவினர்கள், உங்கள் அத்தனை பேரும் இப்ப செய்தது அத்தனையும் முட்டாள்தனமாக உங்களுக்கு தெரிகிறது. அதுவும் இந்த போராட்டத்தை உலக அரங்கில் கொண்டு சென்று உலகமே வியக்க வைத்தது. எத்தனையோ அரும்பெரும் சாதனைகள், விடுதலை புலிகள் சாதனைகள் கூட இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள். உக்ரைன்ல அந்த ட்ரோன் அடிக்கிறது, இந்த இது அடிக்கிறது என்று சொல்லி, அல்லது அந்த விமான நிலையத்தை தாக்குகிறார்கள், இந்த விமான நிலையத்தை தாக்குகிறார்கள். ஆனால் அவை வெற்றெல்லாம் மீறின எத்தனையோ படைத்துறை ஆய்வாளர்களையே வியப்பில் ஆழ்த்திய தாக்குதல்களை நடத்தி ஒரு நாட்டை நிர்வகித்தவர்கள். இன்னொரு நாடு நோர்வேக்காரன் வந்து கூட அந்த விடுதலை புலிகளை ஒரு நாட்டுக்கு இணையாக பேச்சுக்கு அழைத்துக் கொண்டு சென்ற அதெல்லாத்தையும் மறந்து, அதாவது நீங்கள் யாரென்றே மறந்துட்டீர்கள். அதுதானே இனவாதம் பேச வேண்டாம் என்றால் அதுதானே. உங்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியுதில்லை. அனுரா அவர் தெளிவாகத்தான் இருக்கிறார். அனுராவை பொறுத்தவரையிலும் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார். அதான் அந்த முக்கியமான ஒன்று. எதிரி மிகவும் தெளிவாகவும் மிகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கின்றார். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்வருகின்ற நாட்கள் நீங்கள் கூறியது போன்று நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறப் போகின்றது. நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி தோல்விகள், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை எல்லாம் விட்டாலும் கூட, இலங்கையின் பூகோள அரசியல் ரீதியாக வரலாற்றில் முதன்முறையாக யாருமே அணுகாத அல்லது யாருமே தொடர்புகளை முறையாக பேணாத ஒரு ஆட்சி அமைய பெற்றிருக்கின்றது. இது இந்தியாவின் எதிர்கால ராஜதந்திர, அரசியல், இராணுவ விவகாரங்களில் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லது அதிகளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதொன்றாக இருக்க போகின்றன, அல்லது வளமை போன்று எல்லா ஆட்சிகளையும் கையாண்டது போன்று இந்தியா அனுரகுமாரவின் ஆட்சியையும் கையாண்டு விடும். இந்தியா வந்து என்னென்றால் 2 பேரும் காலில் விழுந்திருக்கிறார்கள். இந்தியா ஒரு மிரட்டும் தொனியிலும் சொல்லி இருக்கின்றது, காலில் விழுகின்ற தொனியிலும் அதை எடுத்து பார்க்கலாம். இந்தியா ஜெய்சங்கர் ஓடி வந்தது என்னென்று சொன்னால், தற்போதைய இந்த அரசை ஏதோ ஒரு வழியில் தங்கள் வசம் இழுப்பதற்கு, அதாவது அந்த அரசுக்குரிய அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த 13ஆம் திருத்த சட்டம். அதே நேரம் அவர்களை தங்கள் பக்கமும் வைத்திருக்க வேண்டும். அதாலதான் பொருளாதார உறுதி அப்படி அனுராவுக்கும் ஒன்று தெரியும், இந்தியாவை முற்றாக பகைக்கவும் கூடாது, மெல்ல மெல்லத்தான்
அதை கலட்ட வேண்டும் என்று. எனவேதான் மீனவர்களை விடுவித்தார். இந்தியாவின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் வராது என்று சொன்னார். பிரச்சனை என்னவென்று சொன்னால் 2014 ஆண்டு மோடி பிரதமராக வந்த பிற்பாடு 2015 ஆண்டு அவர் மொரிசியஸ் மற்றது சிசல்ஸ் தீவுகளுக்கு போன போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்று. அதைத்தான் இப்ப ஜெயசங்கர் வரும்போது சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் முதன்மையானவர்கள் என்ற ஒரு, அதாவது அந்த உறவை வளர்ப்பதன். அதை மட்டுமல்லாது சாகார் என்றது இப்ப செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஓல்ட் இந்த ரீஜன் என்று சொல்றது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்தின்றையும் பாதுகாப்பும் வளர்ச்சி என்ற அவர்கள் எண்ணத்தை குறிவைத்த அந்த தீவுகள், அந்த தீவுகளைத்தான் குறிவைத்தது. அந்த தீவுகள் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் என்று சொல்லி இது எழுதப்படாத ஒரு உடன்பாடு. இன்னும் அதுக்கு எல்லா இடமும் தடவி பார்த்தாலும் அதுக்குரிய இன்னும் அதை ஒரு உடன்பாடாக கொண்டு வரையில. அது அவர்கள்ட செயல் திட்டம். அப்ப அதுக்கு அதில் யார் இருக்கிற தீவுகளை ஒருங்கிணைப்பது, இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கிற தீவுகளை ஒருங்கிணைப்பது. மொரிசியஸாக இருக்கலாம், சிசல்ஸ் தீவுகளாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், அதன் பிறகு மாலதீவு, நேபாளம், பூட்டான், பங்களாதேசம், அது மற்ற நாடுகளையும் அதனுடன் இணைத்து, இப்ப மெடகாஸ்காரும் அதுக்குள்ள வரும், கொமரோஸ் தீவுகளும் அதுக்குள்ள வரும். அப்படி தீவுகளை இணைத்து ஒரு சாகார் உடன்பாடு. அது இன்னும் உடன்பாடு எழுதப்படவில்லை. இது 2015 ஆண்டு. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த உடன்பாடு ஏற்ற திட்டம் சரி, ஆனால் அது மெல்ல மெல்ல உடைவுகள். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா மாலதீவு போட்டுது, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேசம் போயிட்டுது, அங்கே பாகிஸ்தான் பிரச்சனை. அப்ப நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற அந்த தியரி பிழைச்சு கொண்டு போகுது. இப்ப இலங்கை, நீங்கள் கூறியது போல இப்ப இலங்கைக்கு வருவோம். அப்ப இதுதான் அவங்களோட திட்டம். இதை ஏன் என்று சொன்னால், ஏன் அதை பாக்குறாங்கன்னு சொன்னால், ஒன்று இந்தியாவோட பாதுகாப்பு, அது உண்டு. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்கு. என்னென்று சொன்னால் ப்ளூ ஓஷன் எக்கனாமி என்று சொல்றது. அதாவது ஆழ்கடல் பொருளாதாரம். அந்த ஆழ்கடல் பொருளாதாரம் என்று அவங்களுக்கு என்ன விளங்குது? 2. ஒன்று கப்பல் போக்குவரத்து பாதை, அது இரண்டால் அது சப்ளை லைன் முக்கியம் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு. 2வது இந்த மலை, உங்களுக்கு தெரியும், அவனாசி நிக்கட்டின் அந்த கோபால்ட் மலை, கனிம வளங்கள், ஆழ்கடல், அதான் அவங்க சொல்றாங்க ப்ளூ ஓஷன் எக்கனாமி என்று சொல்லி. அப்ப இந்தந்த தீவுகள்ல இருக்கிற இதுகளை கையகப்படுத்தும். ஆனால் அதுவும் இலங்கையின் அந்த இது பறிபோகிற ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்ப இந்த இதுகளை கையகப்படுத்தாட்டி இந்தியா தப்பி பிழைப்பது, பொருளாதார வளர்ச்சியில் தப்பி பிழைப்பது மிக மிக கடினமானது ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. இப்ப சீனாவை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபோரம் போ சைனா ஆப்பிரிக்கா கோஆபரேஷன் ஒன்று அவங்க வச்சுக்காங்க. அதே போல சைனா இந்தியன் ஓஷன் ரீஜன் ஃபோரம் ஒன்று வச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாத பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்று இருக்குது. அப்ப அதுல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. அடுத்தது ஆழ்கடல்ல இப்ப கடல் படுக்கைகள்ல இருக்கின்ற மினரல்களை அகழ்வதிலும் அவங்களும் ஜெர்மனியும் சவுத் கொரியாவும் தான் அதில் முக்கியமாக நிற்கிறது. அப்ப இவற்றையெல்லாம் மீறி இந்தியா தன்னை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது முக்கியமானது. எனவேதான் இந்த அரசு, நீங்கள் கூறியது போல புதிய அரசும் புதிய நாடாளுமன்றமும் இந்த அரசு தலைவரும் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமானது. இப்ப இந்தியா இதில் பிழை விடுமாக இருந்தால் இந்த சாகார் என்ற மோடியின் திட்டம், சாகார் 1, 2, சாகார் 3.0 இப்ப நடக்கிறது. இப்ப எல்லாருக்கும் பேர் வச்சுக்க 3.0. 3.0 கொலாப்ஸ் ஆகத்தான் போகும். அப்ப இந்தியா என்ன விலை கொடுத்தாவது இதனை காப்பாற்ற, இலங்கையில் தனது பிடியை இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு தெரியும். அதாவது ஜெயசங்கர், அதாவது அனுர்குமார திசாநாயக்காவை அவசரமாக ஓடியந்து முதலில் ஜெயசங்கர் சந்தித்ததற்கான காரணமும் அதுதான். அனுர்குமார திசாநாயக்காவை இந்தியாவுக்கு அழைத்ததற்கான காரணமும் அது. அமெரிக்கா அணுரடையில் இருக்கக்கூடிய நல்லுறவு எதிர்காலத்தில் இந்தியாவின் நலனிற்கு ஆபத்தாக அல்லது இந்தியாவின் இலங்கைக்குள் தலையிடுவதின் ஒரு முடக்கமாக வந்துவிடும் என்கின்ற ஒரு மறைமுக அச்சமாக பார்க்கலாம். உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப
அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா வந்து சீனாவின் அடுத்த தாய்வான் பிரச்சனை, சீனா பிரச்சனை என்னும் போது நடுகணங்கள் இது கிடைப்பதுதான் பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கில அமெரிக்கா வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. இந்து சமுத்திர பிராந்தியம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அப்ப நீங்கள் கேட்டது போல இப்ப இந்தியாவின் இந்த வரவு வந்து அது அமெரிக்காவுக்கு மிக மிக ஒரு பாதகமானது. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கை வந்து பிரிக்ஸ் அமைப்பில வந்து தன்னை சேர்க்க சொல்லி நிற்கிறது. அப்ப இப்ப அக்டோபர் 24 இடம்பெற போகின்ற பிரிக்ஸ் அமைப்புகளின் மாநாட்டுக்கு இலங்கையை வரும்படி ரஷ்ய அதிபர் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே அது கொஞ்சம் நாடுகள் சேர்ந்துட்டுது. இப்ப பிரிக்ஸ் வந்து மிக பலமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. உலக சனத்தொகையில் 46% சனத்தொகையை கொண்ட அமைப்பாக இருக்கிறது. வேர்ல்டின் உலகத்தின் ஜிடிபியில கிட்டத்தட்ட 36% அதுதான் கொடுக்கின்றது. G7 நாடுகள் கூட 29% ஜிடிபியை தான் வழங்குகின்றது. இப்போது பிரிக்ஸ் அதற்கு மேல் சென்று கொண்டிருக்கின்றது. இன்னொன்றை சொல்கிறது பிரிக்ஸ் என்னென்று சொன்னால், இனிமேல் பிரிக்ஸில் சேர்வதற்குரிய நிபந்தனை என்னென்று சொன்னால், பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்ற அங்கத்துவ நாடுகள் மேற்குலகத்தின் தடையை எந்த ஒரு அங்கத்துவ நாடுகளின் மீதும் பயன்படுத்த முடியாது. இல்லை என்று சொன்னால் அவர்கள் இருக்க முடியாது, டிஸ்குவாலிஃபைட் என்று தான் கூறுகிறார்கள். அப்ப இதில் கொண்டு போய் சேர்க்க போறது, இலங்கையை சேர்க்க போறது யார் என்று சொன்னால் இந்தியா. என்றால் இலங்கை இந்தியாவிடம் தான் கேட்கிறது அதில் கொண்டு போய் சேர்க்க சொல்லி. அப்ப என்னென்று சொன்னால், இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப சீனா ஒரு முடிவு எடுத்து விட்டது, தாங்கள் இங்க இருக்கிறோம். வடகொரியா ஒரு முடிவு, ஈரான் ஒரு முடிவு, அது அவை என்ன முடிவு. இப்ப இவர்களுக்கு இன்னும் யார் எதிரி யார் நண்பன் என்று தெரியாத நிலையில் இப்ப இந்தியாவும் அமெரிக்காவை நம்புவதில்லை, அமெரிக்காவும் இந்தியாவை நம்புவதில்லை. அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு இதொரு பனிப்போர் என்று கூறலாம். வெளியில் தெரியாத ஒரு பனிப்போர் மாதிரி. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நெடுக கதைக்கிறதா காலிஸ்தான் அமைப்பினரை அமெரிக்கா பாதுகாப்பதும் இந்தியா மீதான அழுத்தங்களை போடுவதும் என்று அது நெடுக பார்க்கிறதுதான். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்து வங்கியில் இருக்கின்ற அதானியின் $350 மில்லியன் முடக்கி போட்டாங்க. அதுக்கு அந்த அவங்க சொன்ன விடயம் என்று சொன்னால், அது இல்லீகலாக இவர்கள் மணி லாண்டரிங் செய்தது என்று சொல்லி முடக்கி போட்டாங்க. இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வழியில் அவங்க தொடர்ச்சியாக அழுத்தத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பங்கு சந்தையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இந்தியாவை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கிறார்கள். இந்தியா நெடுக இனி தப்பி பிழைக்கவும் முடியாது. அப்ப இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பூகோள இந்த அரசியல் போட்டி இப்ப இலங்கை இருக்குது. இப்ப இலங்கை வந்து இப்ப கூடுதலாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், கூடுதலான இலங்கை இந்த ரஷ்ய அதிபர் அழைத்த இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு தாங்கள் தேர்தல் வருவதால் தங்கள் கட்சியில் இருந்தும் தங்கள் அதாவது என்பிபி கட்சியில இருந்து கூட யாரும் வர முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. வேற யாக்களை வேணுமெண்டா அனுப்புறோம். இது தற்போது இருக்கிற இந்த பூகோள அரசியலில் கடுமையான அழுத்தம் இருக்கின்றது இப்போது புதிய அரசுக்கு. அப்ப அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நினைப்பார்கள். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் குறிப்பாக இராணுவ விவகாரங்களும் அரசியல் ராஜதந்திர ஒழுங்குமுறைகளும் அயல்நாடான இந்தியாவின் எதிர்கால பயணமும் அமெரிக்காவினுடைய உள்ளக புலனாய்வு ரீதியான நடவடிக்கைகளில் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தலையீடுகளும் அது தொடர்பிலான முடிவுகளும் என்று பல்வேறுபட்ட புதிய தகவல்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.